2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை கவனமாய் வாசியுங்கள். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்களை மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை வாசல் வழியாய் வாசலின் வீதிகளிலே தன்னண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அவன் யுத்தத்துக்கு வந்து சமாரியாவை எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகையிட்டான். அவன் வரப்போகிறான் என்கிறதை முன்கூட்டியே எசேக்கியா என்கிற ராஜா அறிந்து கொண்டான். எசேக்கியா என்பவன் நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய வழியில் நடந்தவன், செம்மையானதை செய்தவன், ஆலயத்தை பழுது நீக்கி அதை சரிப்படுத்தினவன், பஸ்காவை சிறப்பாய் கொண்டாடினவன், நல்ல ஒரு மனுஷன் அவன். ஆனாலும் நல்ல மனுஷன் சொல்லி எதிரிகள் விட மாட்டார்கள். நல்ல மனுஷனுக்கு விரோதமாய் படையெடுப்பார்கள். அப்படிதான் சனகரிப் படையெடுத்து வந்து வர நோக்கமாக இருக்கிறான். அவன் வரப்போகிறான்னு அறிந்த உடனே என்னெல்லாம் செய்தான் பாருங்கள். சனகரிப் வந்த பிறகு செய்கிறது வேற, வர்றதுக்கு முந்தையே ப்ரீ பிளான்டு முன்னெச்சரிக்கையாக எசேக்கியா ராஜா செய்தது, முதலாவது ஊற்றுகளெல்லாம் அவன் தூர்த்து போட, அவன் இதுக்கு தன்னுடைய கூட இருக்கிற பராக்கிரமசாலிகளோடும் பிரபுக்களோடும் ஆலோசனை பண்ணுறான். ஏன்னா நாட்டில் நடுவில் இருக்கிற ஆறுகளை தூற்று போடுவது அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். திரும்ப கட்டணும். தாமிரபரணியை தூர்த்து போட்டு திரும்ப தயாரிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஏன் அவன் தூர்த்து போட நினச்சான்னா, எதிரிகள் வந்து அசீரியர்கள் வந்து திரளான தண்ணீரை கண்டுபிடித்து விடக்கூடாது. அப்படி கண்டுபிடித்தால் நீர்வளம் பொருந்திய நாடு, நம்ம இதை எடுப்போம்னு சொல்லி வருவார்கள். அதனால் அதை காட்டவே கூடாதுன்னு சொல்லி அவர்கள் நீர் அந்த குளங்கள், ஓடைகள், சின்ன சின்ன எல்லாம் தண்ணீரே இல்லாதபடி அந்த மாதிரி தூற்று போட்டார்கள். இது அவங்க செய்த முதல் காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருவதற்கு முன்பே அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் ஆசீர்வாதமானது, முன் பாதுகாப்பானது. பொதுவாக விசுவாசியில் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகும், கஷ்டங்கள் வந்த பிறகும் தான் அவர்களுக்கு உணர்வு உண்டாகி ஜெபிக்கணும்னு தோணும். ஒரு வியாதி வந்த பிறகு தான், அதுக்கப்புறம் தான் சீரியஸ்னஸ் தெரியும். ஒரு பண தேவை வந்த பிறகு தான், ஐயோ சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே, இதுக்கு எல்லாம் செலவழிச்சிட்டோமேன்ற வருத்தம் வரும். ஆனால் முன் ஏற்பாடாக வாழ்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. அது எசேக்கியா ராஜாவுடைய வரிசையில் கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வந்து எசேக்கியா ராஜாவுடைய வரிசையில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி, அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம்.
எசேக்கியாவுடைய காலம் முடிஞ்சாலும் 15 வருஷத்தை சேர்த்து கொடுத்தார். அதனால தான் நான் அந்த எசேக்கியாவுடைய லைனில் உங்களை எல்லாரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து வச்சுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது நம்ம வந்த பிறகு கஷ்டப்படுற விசுவாசிகளாய் பழகி கொடுக்குறோம். வர்றதுக்கு முந்தி செஞ்சிடணும். எல்லாம் முன் ஏற்பாடாக செய்யணும். வீட்டில் ஆலயத்துக்கு புறப்படுறதுக்கு அங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே தான் துணியை தேடி ஓடுவாங்க சிலர். எந்த ட்ரெஸ்ஸை போடணும், என்ன பண்ணணும், அயன் பாக்ஸை எங்கே, அதை எங்கே, இதை எங்கேன்னு போட்டு குழம்பி நேரமெல்லாம் வீணாக போய், நேரம் வீணாக போகிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் மோதி குடும்பத்துக்குள்ளே பாசங்கிறத அடித்து நொறுக்கி மோதி, உன்னால் எனக்கு லேட்டு, ஒன்றால் ஒருத்தர் கோவப்பட்டு, இதெல்லாம் முன்னேற்பாடு இல்லாதவர்களுக்கு நடக்கிற காரியம். சனிக்கிழமை ஏன் இருக்குன்னா, அன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய துணிமணியெல்லாம் ரெடி பண்ணி, நாங்களாம் அப்படி தான் செய்வோம். எல்லாம் எடுத்து தொங்க போடாமல் படுக்க மாட்டேன். காலையில் பார்த்துக்கலாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதான் முதலே சொன்னேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் புலம்பி ஆள வேண்டியது வரும். அவன் கண்ணிகளிலும் சிக்குவான், மனுஷன் கையிலையும் சிக்குவான். பார்த்துக்கலான்னு போயிடாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு போங்க. ஹல்லேலூயா. எப்படி போகணும்? கர்த்தர் தான் பார்த்து கொள்வார். நம்ம சமாளிக்க பார்க்கக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழ்கிறது தான் பாக்கியம். முன் ஏற்பாடான வாழ்க்கை இதான் இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. போன மாதம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபத்துக்குரிய பலன் தான் இந்த மாதம் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை சேவித்து ஆராதித்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உண்மையாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஒருத்தனவனும் ஏமாற்ற மாட்டான். ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு நோயும் வராது, ஒரு ஆக்சிடெண்ட்டும் வராது. ஏன்னா கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பார். ஏன் இந்த பாட்டை பாடுறோம்? எதிர்காலத்துக்காகவும் பாடுறோம். சிலர் நினைப்பாங்க எளிமை நின்னாங்க, சிலர் அவங்க தான் ரொம்ப துன்பத்தில் இருந்தாங்க, நமக்கு ஜாலி தான், நம்ம நல்லா தானே இருந்தோம். அவங்களுக்கு வந்த அதே கஷ்டம் அடுத்து உங்களுக்கு வராதுன்னு என்ன இருக்குது? வந்தால் நீங்கள் என்ன ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த பாட்டை நான் பாடினேன். எப்போவுமே உங்களோட வாயில் இந்த பாட்டு இருக்கணும், நீரன் பக்கம். அல்லேலூயா. ஏன்னா சில சொந்தங்கள் கைவிடுவாங்க, வருவாங்க போயிடுவாங்க. நீரின் சொந்தம். அல்லேலூயா. நீரின் பக்கம். நான் என்றைக்குமே இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வேறு எந்த சொந்தக்காரங்களையும் நினைக்கவே மாட்டேன். அதை நாடி ஓடி ஐயோ சொந்தங்கள் அதெல்லாம் தேவையே. நானும் கர்த்தரனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அது போதும். கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவை. சொந்தக்காரங்களை எப்போ நினைக்கணும் தெரியுமா? எதுக்காக நினைக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே. கொர்நேலியு வீட்டில் சொந்தக்காரங்களை கூட்டி சேர்த்தான், நண்பர்களை கூட்டி சேர்த்தான், பேதுருவை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சான். அதுக்கு தான் அவங்கள தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமே இயேசு நம்முடைய சொந்தம், இயேசு நம்முடைய பக்கம். அதனால் ப்ரீ பிளான்டு லைஃப் தான் உங்களுக்கு இருக்கணும். எல்லாம் ஆயத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை எதிர்காலத்துக்கு என்னென்ன உண்டோ நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். எதிர்காலத்துக்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் சேர்த்து வையுங்கள். இப்போ நான் என் எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்காக என்னத்தை சேர்த்து வச்சேன்னா, விசுவாசத்தை சேர்த்து வச்சேன், கிருபையை சேர்த்து வச்சேன், வெளிப்பாடுகளை சேர்த்து வச்சேன், இயேசுவின் மேல் உள்ள அன்பை சேர்த்து வச்சேன், வேத அறிவை சேர்த்து வச்சேன். அத்தனை என் பிள்ளைகளுக்குள்ள பலமாக கிரியை செய்யும். இயேசு எவ்வளோ பெரியவர், என்ன மாதிரி தெய்வம் அவர், என்ன மாதிரி சுவிசேஷத்தின் பவரை வச்சிருக்கிறார் கையில். விடுவிக்கும் பவர், குணமாக்கும் பவர், ரட்சிக்கும் பவர், பாவத்தை ஜெயிக்கும் பவர்லாம் கையில். அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த சேவையில் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் கூட ஊழியம் செய்யாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ அந்த குடும்பம், உங்கள் குடும்பத்தை தான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடையாது. இன்றைக்கே ஜெபம் பண்ண கையை போய் தாண்டுறேன். ஏன்னா குடும்பத்தில் ஒரு ஆளாவது ஊழியம் செய்யணும். எளிமை நில்லுங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நான் அப்படி விரும்புகிறேன் பாஸ்டர். என் ஃபேமிலியில் ஒரு ஆள் ஊழியம் செய்யணும். எளிமை நில்லுங்க, சீக்கிரமாக எளிமை நில்லுங்க. யோசித்து 100 நேரம் சில யோசிப்பீங்க, என் பிள்ளை இப்போ தானே சின்ன பிள்ளையாக இருக்குது, நான் என்ன பண்ணேன், என்னத்தை பண்ணணும், பிள்ளை வளரும், ஊழியத்துக்கு வரும்.
இன்றைக்கி விதைக்கிற விதை தான் முளைக்கும். அதான் சொன்னேன், முன் ஏற்பாடாக என்ன செய்கிறோமோ அதுதான் நடக்கும். நீ நாளைக்கு பிள்ளை வளர்ந்த பிறகு ஊழியத்துக்கு வான்னா அவன் முகத்தில் அடிச்சுட்டு போயிடுவான். முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தான், ஆண்டவரே என் பிள்ளை ஊழியத்துக்கு தான். நான்லாம் சின்ன வயசுலேயே அந்த என் பிள்ளை எல்லாம் ஊழியம் செய்யணும், இதுதான் எங்கள் ஃபீல்டு சொல்லும்போது எல்லோரும் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்காங்க. ஊழியம் செய்யலைன்னா அழுதுருவாங்க. அந்த பாசமுள்ள இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வேணும். இப்போ ஜெபம் பண்ணுங்க, தலை உயர்த்தி ஆண்டவரே மனதார நான் சொன்னதுக்காக சிலர் எழும்பியிருப்பீங்க. ஆனால் மனதார இப்போ கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வீட்டில் ஒரு ஆள் ஊழியத்துக்கு போகலன்னா என் வீடு அவ்வளவோ நல்ல ஒரு பாக்கியமான வீடுன்னு எப்படியாப்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் வீட்டில் ஒரு ஆள் எழும்பணும், அது ஆணோ பெண்ணோ ஊழியத்துக்கு எழும்பணும். முழு நேர ஊழியத்துக்கு என் பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சேன், ஆனாலும் என் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, கண்ணோக்கி பாரும். முன் ஆயத்தமாக இதெல்லாம் சொல்லி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலம் வரும்போது நீரே பிள்ளைகளை வளர்த்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஊழியம் செய்ய வைப்பீர். அல்லேலூயா. ஒரு ஆள் உமக்கென்று முழுநேர ஊழியக்காரனாய் அல்லது ஊழியக்காரியாய் வர வைப்பீர் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இது இந்த ஜெபம் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னைக்காவது அதுதான் நடக்கும். சபைன்னு சொன்னால் சும்மா காலத்தை போக்குற இடம் இல்லை, வேகமாக வந்துட்டு சின்ன ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை. இன்றைக்கி இந்த வாரம் இந்த மாதம் விதைக்கிறது அடுத்த மாதம் கிடைக்கும். இந்த வாரம் விதைக்கிறது அடுத்த வாரம் முளைக்கும். சில வேலை இன்றைக்கி ஜெபம் பண்ணோமா அதுதான் நடக்கும். அல்லேலூயா. நீரின் சொந்தம் நீரின் பக்கம் தேவைப்படும். இந்த பாட்டு உங்களுக்கு தேவைப்படும், இந்த வார்த்தை தேவைப்படும். அல்லேலூயா. சொந்தங்களெல்லாம் அப்படி விலகும்போதுன்னு தெரியும், நீரின் சொந்தம். அப்போ கண்ணில் கண்ணீர் ஓடும். அல்லேலூயா. நீரின் பக்கம் கூட இருப்பேன்னு வருவாங்க, இடையில போயிடுவாங்க, அவர் போக மாட்டார். அதனால தான் இந்த காலத்தில் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பாடுவார்கள். அவர் எப்படி பாட, நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப நயந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி விட்டுட்டாங்களாம், நட்டாற்றில் விட்டாரையா. இந்த பாட்டை அவர் பாடுறத ஆரம்பத்தில் நான் மதுரை மேலூரில் இருந்தேன். அப்போ ஒரு பெரிய இசைத்தட்டுல அது பாடும். அண்ணொன்னே எனக்கு அழுகையாக வரும். எதுக்கு அழுகையாக வந்ததுன்னே தெரியாது. அன்னைக்கு அந்த கட்டத்தில் என்னை யாரும் நட்டாற்றில் விடலை, ஆனால் அன்னைக்கு அழுகையாக வரும். அந்த காலங்கள் பிந்தி காலத்தில் நான் நம்பினவங்க நட்டாற்றில் விட்டாங்க. நல்ல எழுப்புதல் வரப்போகிற நேரம் விட்டுருவாங்க. ஒரு ரொம்ப திறமை இல்லாதவங்க, பணம் காசு இல்லாதவங்க, அவங்கள கர்த்தரையிட்ட கொண்டு வந்து அவங்கள பயன்படுத்தினார். அதனால தான் நான் நம்புகிறேன், இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் யார் உங்களை நட்டாற்றில் விட்டுட்டு அப்படி விலகி போனாலும் நீரின் சொந்தம் நீரின் பக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாட்டை பாடுறீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தை நிற்கணும். நீரின் சொந்தம் நீரின் பக்கம். ஸ்பெஷலி துன்ப வேளைகளில் எலியா தீர்க்கதரிசி தான் சூறைச்செடியில் கீழே போயிருந்தவன். ஏன் பிறந்தான், போச்சு, எல்லாம் போச்சு. இசபேல் என்னை கொல்ல பார்க்குறா. நான் ரொம்ப உண்மையாக இருந்தேனே, உண்மைக்கு ஒரு பலன் வேண்டாமா? எவ்வளோ பக்தியாக இருந்தேன் நான், பக்தி வைராக்கியமாக இருந்தேனே, அதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போச்சேன்னு எலியாவுக்கு ரொம்ப மனசோர்வு. தனிமையாய் விடப்பட்டவன் கடைசியில் சூறைச்செடியின் கீழே செத்து போயிடலான்னு அவனுக்கு பாருங்கள் சாகிற அளவுக்கு ஒரு வேதனை வந்துட்டு. அதே மாதிரி ரொம்ப துயரத்தோடு அழுது எலியா தீர்க்கதரிசி பாரு, இசபேல் விரட்டுறான், எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்ல வாய்ப்பு இல்லை, இயேசுதான் தெய்வம்னு இன்னொரு கட்டத்தில் நிரூபிக்க எனக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா பாசெல்லாம் அடைச்சி போச்சு, நான் என்னது இது, இதை விட கர்த்தரனை எடுத்துக்கொண்டால் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு அவன் போய் சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து அழுது. அதனால தான் அந்த பாட்டு அப்படி வருது, சூறைச்செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. அங்கேயும் வந்துட்டாரேன்,
தூதன் அனுப்பி சாப்பாடு கொடுத்து, திரும்ப 2வது தடவையும் சாப்பாடு கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்கேயே முடியுதுன்னு நினைக்காத, உங்களுக்கு தான் பேசுகிறேன், எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சனகிரி படையெடுத்து வருவான், வரப்போகிறான் தெரிஞ்ச உடனே அவன் செய்ய வேண்டியதை செஞ்சான், நீயும் செய்ய வேண்டியதை செய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. முன் ஆயத்தமான ஒரு வாழ்க்கை. அவர் 2வது ஆலோசனை பண்ணுறார். தன்னுடைய பராக்கிரமசாலிகள், தன்னுடைய பிரபுக்கள் எல்லாம் உடனே கூட்டி ஆலோசனை பண்ணுறார். ஆலோசனை இல்லாட்ட நிறைய பேர் சீரழிஞ்சிருவாங்க. பைபிளே இப்படி சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். பிரதர், நீங்கள் யாருடைய ஆலோசனை இல்லாமல் எப்படி பிரதர் முன்னேறுவீங்க? எப்படி நல்லா இருப்பீங்க? எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க? நாங்கள் ஆலோசனை கேட்குறதுக்கு எங்கெல்லாம் பயணம் பண்ணோம், எத்தனை பாஸ்டரை, பெரிய பெரிய பாஸ்டரை பார்த்து உட்கார்ந்து டைம் எடுத்தோமே, ஆலோசனை கேட்டோமே. நீங்கள் ஏன் ஆலோசனை இல்லாமல் எப்படி? ஒரு பாஸ்டர் ஏன் உங்களுக்கு வேணும்? ஆலோசனை கேட்குறதுக்கு தான். நீங்கள் ஏன் ஆலோசனை கேட்க மாட்டீங்கன்னா, பாஸ்டர் நமக்கு விருப்பமில்லாத ஆலோசனையை சொல்லுவார், நம்ம ஏற்றுக்கிற முடியாத ஆலோசனையை சொல்லுவார், அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவர் சொல்லுவார். அதனால் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். என்ன, நீங்கள் நிற்கிறதுனால தானே நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் தரையில் விழுது. சரி, இப்போ உங்கள் எல்லாருக்கும் எல்லா ஆலோசனையும் சொல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேன்னு நான் சொல்லலை. அதாவது கர்த்தர் அந்த நேரத்தில் ஆலோசனையை கொடுத்தா அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவத்தில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அந்தந்த ஆளுக்கு அந்தந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை உள்ளே இருந்து வரும் ப்ராஃபட்டிக்கலாக. அதுதான், நீங்கள் அது இல்லாது போகக்கூடாது. உங்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தால் சுகம் உண்டாயிருக்கும் என்று நீதிமொழிகள் ஒரு வசனம். நல்ல ஆலோசனைக்காரர்கள். இப்போ அவர் எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல மனுஷன். அப்படி இருந்தோம் தான் இச்சப்படி, தன்னிச்சைப்படி அவர் வாழலை, தன் சொந்தமாக அவர் செய்யலை. பிரபுக்களையும் அவங்கள கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறார். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா நீங்கள் ஆலோசனை பண்ணத்தான் செய்வீங்க. இந்த மாதிரி அதே வேளையில் நீங்கள் ஒரு ஒன்றும் தெரியாதவன் உலக பிரகாரமான ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிங்கன்னா அவன் என்னென்ன சொல்லுவான், கண்டதையும் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பான ஆலோசனை சொல்லுவான். பரியாசக்காரன் அல்லது துன்மார்க்கன், என்ன அதான் பைபிள் துன்மார்க்கருடைய, சொல்லுங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். எடுத்த உடனே சங்கீதக்காரன் அதுதான் கொண்டாடுறான். இது என்னன்னாலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காது. பாஸ்டர், அவர் நல்லவன் ஒருத்தனும் இல்லை. சில பேர் ஏமாறுறது அங்கே தான். நான் அந்த ஆலோசனை கேட்டேன், ஏன் அவர் ரொம்ப நல்லவர் பாஸ்டர், உனக்கு அவர் நல்லவனை மாதிரி தெரிகிறாரு, அவ்வளோதான். பட் தேவனுடைய திராஸில் அந்த ஆள் நல்லவர் அல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லைன்னு வேற சொல்கிறாரு. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ யாரை நம்பினாயோ உன் கண்ணுக்கு அவன் நல்லவனாக இருந்திருக்கிறான், உன் திராஸில் அவன் நல்லவன். கர்த்தருடைய திராஸில் மொத்தத்தில் அவன் நல்லவன் இல்லை. அப்போ உனக்கு என்ன ஆலோசனை கிடைக்கும்? தப்பான ஆலோசனை தான் கிடைக்கும். அதனால தான் தன்னோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளையும் பிரபுக்களையும், இதை எப்படி எடுத்துக்கணும், விசுவாசத்தில் பராக்கிரமசாலி, ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் சபையில், அவங்க தான் ஆலோசனை கொடுக்க முடியும். எப்போமாவது வராது இருக்கிற ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் ஒப்பேறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீரூற்றுகளெல்லாம் தூர்த்து போட்டான். எந்த ரூட்டில் உள்ள தண்ணி வருதோ அதெல்லாத்தையும் அடைச்சி, சாசு கண்ணில் அதை பற்றக்கூடாது, அதாவது சனகிரிப் அதை பார்த்துடக்கூடாது. பார்த்தா தண்ணி வளம் நிறைந்த நாடுன்னு பிடிச்சிக்கிறோம். அதனால் அவன் கண்ணில் படக்கூடாமல் அதை அப்படியே ஒழிக்கிறாங்களாம். பிசாசின் கண்ணில் அகப்படாமல் நீ இருக்கணும், உன் பிள்ளைகள் ஒளிஞ்சு இருக்கணும். பிள்ளைகளை எங்கே படிக்க போனாலும் பிள்ளைகளை அப்படி ஒளிச்சு வைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவன் ரூட் பார்ப்பான், இவனை அடிக்க முடியாது, ஆனால் இவன் பிள்ளையை அடிச்சுட்டா இவன் ஒடுங்கி போயிடுவான். குடும்ப தலைவரை அடிக்க முடியாது, ஏன்னா அவன் நல்ல ஜெபம் பண்ணுறவன், அவன் விசுவாசி.
ஆனால் அவனை அடித்து கீழே தள்ளுறதுக்கு அவன் மனைவியை அடித்தா சரி, அல்லது அவன் பிள்ளைகளை ஒன்றை தாக்குனா சரின்னு பிசாசு அங்கே பாய்வான். ஆனால் குடும்பத் தலைவர் எப்படிப்பட்ட குடும்பத் தலைவராக இருக்கணும்னா, அவன் எங்கே இருந்தாலும் மனைவி பிள்ளைகளை அப்படி கைக்குள்ளே வச்சுக்கணும். ஹல்லேலூயா. எங்க அத்தனை பேரும் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இதென்ன சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் கைக்குள்ளும் பெற்றோராக எங்கள் கைக்குள்ளும் பிள்ளைகள் இருக்கணும், தாண்டக்கூடாது, பிடிச்சு வச்சுக்கணும். இது என்ன பிடின்னு நினைக்கிறீங்க? இது விசுவாச பிடி. ஹல்லேலூயா. இது கிருபையின் பிடி. பிடிச்சு வைக்கிறீங்களா? உங்கள் கணவரையும் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் பிடிச்சு வைக்க. கணவர் எங்கேயும் போட்டு வரட்டும், பிடிச்சு வைக்கிறீங்களா? சில பேர் அப்படி விட்டுட்டீங்க பிள்ளைகளை. முடியாது, பிடிச்சு வைங்க. ஆண்டவரே பிடிச்சு வைக்கிறேன். ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போதும் பிள்ளையை நினைங்க, உங்கள் கணவரை நினைங்க, உங்கள் மனைவியை நினைங்க, உங்கள் பிள்ளைகளை நினைங்க. ஆண்டவரே காப்பாற்று. நான் உட்காந்து சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே இந்த இடத்துல எப்போவுமே நான் உட்காந்து சாப்பிடும், எனக்கு அருள் புரிந்தரலும். இப்படியெல்லாம் அழுதுருக்கேன். எதுக்கு அந்த மாதிரிலாம் செய்யணும்? அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உனக்கு ஒரு இடம் கொடுத்தாருன்னா, ஆண்டவரே உங்களோட வருகை பரியந்தம் நான் இதில் உட்காந்து நான் சாப்பிடணும், நான் அந்த இடத்த கூட காப்பாற்றுவார் அவர். ஜெபம் கேட்கிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆலோசனை பண்ணி எதிரி கண்ணில் பற்றக்கூடாது. உன் பிள்ளைகள் எதிரி கண்ணில் பற்றக்கூடாது. நான் அதான் நாங்கள்லாம் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, ஆண்டவரே உங்களோட ரத்தத்தினால் மூடிக்கொள்ளும். எப்படி? உங்களோட ரத்தத்தால் ஒருத்தன் பாத்திரக்கூடாது, தீமையானவன் பாத்திரக்கூடாது. மூடிக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளிச்சு அதான் தாய் மோசே குழந்தைய 3 மாதம் ஒளிச்சு வச்சு அடுத்தவன் பாத்திரக்கூடாது, அடுத்த கூடாரத்தில் உள்ளவன் பாத்திரக்கூடாது. ஏன்னா அடுத்த கூடாரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தினர் அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கும், பிறந்த குழந்தையை கொண்டு போய் நைல் நதியில் தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த சத்தம் கேட்டாலே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த வீட்லேயும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அடுத்த வீட்டில் கூட பிள்ளை சத்தம் கூட கேட்காம பிள்ளையை ஒளிச்சு வச்சேன். விசுவாசிகளே, உங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஒளிச்சு வைக்கிறீங்க? சரி, உங்கள் கணவர் மனைவி எப்படி ஒளிச்சு வைக்கிறீங்க? சில பேர் எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஓப்பன் பாரு, எல்லாம் பாரு, சனகரிப்பே நீ வா பாரு, நிறைய தண்ணி இருக்குது, நிறைய எல்லாம் கேர்ஃபுல்லாக வாழ வேண்டியது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் சனகரிப் அவனை தொடான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு முறை இதே எசேக்கியா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். என்னென்னா, இந்த சனகரிப் வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னென்னா, இந்த சனகரிப் சில தூதர்களை அனுப்பியிருக்கு. எப்போ? சனகரிப் சோம்லாமல் போயிட்டான், அவன் மரணப்படுக்கைக்கு போயிட்டான். அதை நலம் விசாரிக்க அசீரிய ராஜா சில ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். ராஜாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, பக்கத்து நாடு பார்த்திங்களா, அதனால் நலம் விசாரிக்க வந்தால் வெரண்டாவில் வச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே. என்ன இருந்தாலும் அசீரியன் எதிரி தானே. ஆனால் எசேக்கியா ராஜா அப்படி பண்ணலை. தன்னை சுகம் விசாரிக்க ஒரு ஆள் வந்துட்டுன உடனே தெய்வத்தை மறந்துட்டான், அந்த அடிப்படை உபதேசத்தெல்லாம் மறந்துட்டான். சொந்தக்காரங்க ஒரு அன்பாக என்னை பார்க்க வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக பார்க்க வந்துட்டாங்கன்னொன்னே இவன் மெய் மறந்து நல்ல விருந்து வச்சு, அது மட்டுமல்ல உள்ளே கூட்டிகிட்டு போய் வீட்டெல்லாம் காட்டி, சரியா, பொக்கிஷ சாலையெல்லாம் காட்டிட்டேன். பாருங்க, நீ எவ்வளோ தங்கம் இருக்குது பாரு, எவ்வளோ நகைகள் இருக்குது பாரு, எவ்வளோ வெள்ளிக்காசு இருக்குது பாரு, எல்லாம் காட்டியிருக்கான். இதெல்லாம் காட்டினா மட்டும் பத்தாது, போய் ஆயுத சாலையவே காட்டிட்டான். ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சிருக்கிற ஆயுதங்கள், இவ்வளோ வில், இவ்வளோ ஈட்டி, இவ்வளோ அம்புகள், இவ்வளவு மதில் உடைக்கிற யந்திரங்கள், இந்த மதில் உடைக்கிற யந்திரங்கள், அதெல்லாம் இவ்வளவு இருக்குன்னு காட்டிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு, அப்போ நாங்கள் போயிட்டு வரோன்னு உடனே எசேக்கியா ராஜா மானங்குள்ளேருந்து அவன் போயிட்டு வாங்க ப்ரைஸ் தி லார்ட்னு இருப்பான். இப்படி எத்தனை விசுவாசிகள் பண்ணுறாங்க. ப்ரைஸ் தி லார்ட், அவன் போயிட்டான்.
போன உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வந்துட்டான். என்ன அர்த்தம்? நம்ம பாஸ்டர் வந்த மாதிரி வந்துட்டாரா, நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதெல்லாம் சொல்லுவாரே அப்படின்னு எசேக்கியா நினச்சிருக்கலாம். ஏசாயா உள்ளே வந்துட்டார். வந்த உடனே இப்போ உன் வீட்டுக்கு வந்தது யாருன்னு கேட்கார். அது ஸ்தானபதிகள். எதுக்கு வந்தாங்க? சுக செய்தியை தான் விசாரிக்கணும். அப்படியா? எதையெல்லாம் பார்த்தார்கள்? மூணாவது கேள்வி. உடனே எசேக்கியா சொல்கிறப்ப பெருமையாக சொல்கிறேன், என் வீட்டில் உள்ளது, என் அரண்மனையில் உள்ளது, என் பொக்கிஷ சாலை, என்னுடைய ஆயுத சாலை, எல்லாத்துலேயும் நான் அவர்களுக்கு காட்டாத பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் காட்டிட்டேன். உடனே ஏசாயா சொன்னான், எதையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்களோ திரும்ப வந்து அது அவ்வளத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாரு. பாருங்கள், சிலருக்கு நிறைய இருக்கும்போது கொண்டு காட்டுவாங்க, பாரு அதை பாரு, இதை பாரு, நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாரு, இதை பாரு, அவன் வந்து பாரு, அங்கே பாரு, அதை பாரு, இது பாரு. விசுவாசிகள்லாம் ரொம்ப நம்ம ஆட்கள்லாம் கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டை பார்த்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை அப்படி தான் மூடி மறைச்சி வாழணும். பாருங்கள், இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். நான் சொல்லுது பாருங்கள், வசனம் 2. சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது. இங்கே பாருங்கள், சாசு என்ன நோக்கத்தில் வரான், அந்த மனுஷன் என்ன நோக்கத்தில் வரான், அவன் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருக்கிறத இவன் அறிகிறான். அது ஒரு பெரிய கிருபை, அது ஒரு அறிவு, அது ஒரு பெரிய வெளிப்பாட்டு அறிவு. உடனே அவன் என்ன பண்ணான், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லலை. முன்னேற்பாடாக அவன் செய்தது, தன்னுடைய பிரபுக்களை கூட்டி ஆலோசனை பண்ணான். 2, அவன் மற்ற நீர்நிலைகள் அழகாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் அருவறுப்பாக்கிட்டான், தண்ணியெல்லாம் தூர்த்து போட்டான், தண்ணியே இல்லாத ஊர் மாதிரி ஆக்கினான், நாட்டை காக்கிறதுக்கும் நாட்டு குடிமக்களை காக்கிறதுக்கும் அப்படி பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்தில் அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி, பாருங்கள், வடப்போறான்னு தெரிஞ்ச உடனே மதிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. பிரதர், நீ நிறைய மதில் கட்டணும், உன்னை சுற்றி உனக்கு நிறைய மதில்களை கட்டுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறார். ஒவ்வொரு ஆராதனை, ஒரு கூட்டம், இதெல்லாம் ஏன்னா மதில்களை நீ கட்டலாம். மதில்னா பாதுகாப்பு. மதிலெல்லாம் கட்டி அவைகளின் வெளியில் உள்ள மதில்களையும் கொத்தலங்களையும் உயர்த்தி, பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி. நான் சொன்னேன் நேற்று, அதுக்கு தான் ஜெபம் பண்ணோம், கட்டுவதற்கான காலம் எங்களுக்கு வரட்டும். அப்புறம் தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அழகாக தெரியும் அந்த காலத்தில் இருந்தே. சொல்லுங்கள், தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி. அதனால தான் இங்கே வந்த உடனே கோட்டை ஊழியங்கள்னு வந்து, சரியா, நம்ம விசுவாசிகளுக்கும் பாஸ்டர்மாராக எங்களுக்கும் பெரிய கடமை கோட்டையை பலப்படுத்தணும். அப்படின்னா கோட்டை சபையை பலப்படுத்தணும்னே எடுத்துக்கலாமே, எழுத்துப்படியும் எடுத்துக்கலாமே. மேலும் உங்கள் கோட்டைகளை பலப்படுத்தணும். உங்கள் வீட்டை சுற்றி பாதுகாப்பு இருக்கணும். நீங்கள் போகையிலும் பாதுகாப்பு, வருகையிலும் பாதுகாப்பு. உங்கள் படிப்புக்கு பாதுகாப்பு இருக்கணும், உங்கள் அர்ப்பணிப்புக்கு பாதுகாப்பு இருக்கணும். நீங்கள் நல்லா கமிட் பண்ணியிருப்பீங்க, இயேசுவுக்கும் தேவ சபைக்கும் ஊழியத்துக்கும் உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க. அந்த அர்ப்பணிப்புக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அடுத்து உங்கள் அறிவு, உங்கள் அறிவுக்கும் பாதுகாப்பு வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தவறாக போயிடக்கூடாது. பாதுகாப்பான அறிவு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் மேலே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிற முதல் பெரிய ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஜீவியம் தாரும், நீர் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஜீவியம் கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சபைக்கு வாரோம். அந்த பரிசுத்த ஜீவிதத்தை பாதுகாக்கிறதுக்கான மதில்கள், கோட்டைகள் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் போக கோட்டையாகி இந்த சபையை பலப்படுத்த வேணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பாருங்கள், திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி, எதிரி வந்தா என்ன செய்யறதுன்னு இப்போமே ரெடி ஆகணும். அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே ரெடி ஆகணும், அடுத்த மாதத்துக்கு இந்த மாதமே ரெடி ஆகணும், அடுத்த வாரத்துக்கு இந்த வாரமே ரெடி ஆகிறோம். இப்போ நம்ம எடுக்கிற கம்யூனியன் மாதமெல்லாம் காக்கும் மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் காக்கும். அதுதான் திருவிருந்தில் பங்கெடுக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஆயுதங்களையும் கேடகங்களையும் பாருங்க. ஆயுதங்கள்லாம் எதிரியை தாக்குறது, கேடகங்கள்
நம்மளை பாதுகாக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எதிரியை தாக்கணும், பிசாசை தாக்கி ஜெபிக்கணும். அதே வேளை உங்களை ப்ரொட்டெக்ஷன், உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுற ஆயுதங்களையும் சேர்க்கணும், காத்துக்கொள்ளும். அதனால் நாங்கள் பாடுற பாட்டுகளில் ஒரு வரி வரும், அதை நான் ரொம்ப விரும்பி அழகாக உருக்கமாக பாடுவேன். என்ன தெரியுமா? காத்து கொள்ள கிருபை தாருமே. கொஞ்சம் ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்தா கூட சேர்ந்து பாடுங்க. கொஞ்சம் ஆத்மாக்களை கர்த்தர் சபை தருவார். தந்தாலும் காத்து கொள்ள கிருபை தாருமே. அதை நான் பாடும்போது அவ்வளோ உணர்வாக பாடியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பாருங்கள், இங்கேருந்து இந்த ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு போனோன்னு கிறிஸ்துவை மறந்து, சபையை மறந்து, எல்லாத்தையும் மறந்து, கல்யாணம் ஆன கையோடு அவ்வளோதான், கிளம்பிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் சபையை தேட மாட்டாங்க, பாஸ்டரை தேட மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. அப்படி இல்லாமல் நம்மளோட அர்ப்பணிப்புகளை பாதுகாக்கிற மதில், கோட்டைகளை பலப்படுத்துங்க. எனக்கு ஆவியானவர் சொல்கிறார், மகளே உன் கோட்டையை பலப்படுத்து, மகனே உன் கோட்டைகளை பலப்படுத்து. பண்ணாங்களா? ஆயுதங்களெல்லாம் வச்சாங்க. என்ன? 2 வித ஆயுதம். ஒன்று பாதுகாக்கிறது, இன்னொன்று தாக்குறது. இது சர்வாயுத வர்க்கத்தில் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 வித அந்த சொல்லப்பட்ட ஆயுதங்களெல்லாம் 2ஆக பிரிக்கலாம். 2ஆக பிரிக்கலாம்னா, ஒன்று உங்களை பாதுகாக்கிற ஆயுதங்கள், ஒன்று 2வது தாக்குற ஆயுதங்கள். ஆயுதங்களெல்லாம் அவன் ரெடி பண்ணான், இதான் ப்ரீ பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜனத்தின் மேல் தலைவர்களை வைத்து லீடர்ஸ் ஏற்படுத்துகிறான். இப்போ நமக்கு சபை கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகி அந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகி முடிஞ்சிட்டுது, ஸ்டாண்டர்டை தாண்டிட்டோம். அதாவது என்ன அர்த்தம்னா, அடிப்படை உபதேசம், அடிப்படை ஒழுங்கு சபை மக்களுக்குள்ளே நல்லா வந்துட்டுது. இனி உங்களை கிறிஸ்துவை விட்டு ஒருவனும் பிரிக்கவும் முடியாது, சபையை விட்டு ஒருவனும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டுங்க. இனி கர்த்தருடைய கிருபையினால் உங்களில் தலைவர்களை கர்த்தர் கொண்டு வரணும். 7 பேருக்கு தலைவர், 10 பேருக்கு தலைவர், 50 பேருக்கு தலைவர், 25 பேருக்கு. இதுதான் லீடர்ஷிப். நீங்கள் இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் உங்களுக்கு இன்னும் லீடர்ஷிப் பொறுப்பு கொடுக்கல. பொறுப்பு கொடுத்தா தான் சிலருக்கு தெரியும் தங்களுடைய இயலாமை. பொறுப்பு கொடுக்குறவரை தாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிற்பாங்க. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல தலைவர்கள் எழும்புனா, சுவிசேஷ தலைவர்கள், ஜப தலைவர்கள், சிறுவர் ஊழிய தலைவர்கள், அப்புறம் இளைஞர் வாலிபர் ஊழிய தலைவர்கள். அவங்கெல்லாம் வாலிபர்கள்லாம் சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பிடணும், வெளியே டிராக்ட் கொடுக்க போகணும், துண்டு பிரதிகள் அங்கங்கே கொடுத்து இயேசுவை பற்றி எங்கேன்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் வாலிபர்களுக்குரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் கேட்டிருந்தால் சாகிறவரை கேட்டே இருப்பாங்க. ஒன்று வெளியே கிளம்பி 4 மணிக்கு போய் 3 மணிக்கே போய் ரோட்டில் நின்று அங்கங்கே பேசி, அங்கே ஒரு ஆள் கஷ்டப்படும், அங்கே அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி, அங்கே ஒரு ஆள் வேதனைப்படும், அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுத்து சேவை செய்யணும். போங்க, ரோட்டுக்கு போங்க. அதெல்லாம் 6 மணியோடு முடிச்சுட்டு வந்துடணும். சில பேர் நான் அனுப்பி பார்த்துருக்கேன், வாலிபரில் அனுப்புனா போனவன் ஒரே போக்கா போயிடும். கேட்டால் ஊழியத்துக்கு போனேன், நல்லா இருந்தது. 6 மணிக்கு வர சொல்லியிருந்தில்ல, எங்கே? என்னதான் ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் தேவனுடைய ஒழுங்கில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சரியா? அப்படியே படைத்தலைவர்களை நியமித்து அவர்களை நகரவாசலில் வீதியிலே தன்னண்டைக்கு கூடி வர செய்து அவரை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக. எல்லாருக்கும் தான் கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. மறுபடி சொல்லுங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. கடைசி வரி வாசிங்க, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யார் உங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வர தீர்மானம் பண்ணி கொண்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோடு இருக்கிறவங்கள பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதிகம் சொல்லுங்கள், அதிகம் அதிகம் அதிகம். இதுதான் உங்களுக்கு. சரியா? என்னோடு இருக்கிறவங்க அதிகம். எனக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தருவார். எனக்கு அதிகம் இருக்குது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நீங்கள் மாம்சபயத்தை நம்பலை, அவனோடு இருக்கிறது மாம்சபயம். ஆனால் நமக்கு யார் இருக்கான்னு சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே, கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை நானும் உங்களை தேட்டத்தான் செய்கிறேன். அல்லேலூயா. அவங்களாம் மாம்சபயத்தை நம்பி போகிறாங்க. எனவே இனி வரக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி, சமாதானம், யுத்தம் இல்லை, இளைப்பாறுதல், கட்டுவீங்க, நீங்கள் நாட்டுவீங்க, நீங்கள் அறுவடை செய்வீங்க, வசந்த காலம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேரை காப்பாற்றுவீங்க, நிறைய பேரை குணமாக்குகிற மருந்து உங்கள் வேலையை உங்கள் மூலமாக வேலை செய்யும். இயேசுவின் ரத்தம் நீங்கள் போகிற இடங்களெல்லாம் பேசும். அல்லேலூயா. சும்மா போங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படி ஒரு சுற்று போய் இப்படி வாங்க, அங்கெல்லாம் ஆட்கள் சுகமாவாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? சும்மா போங்க, வியாதியசில் இருக்கிற இடத்துல. நீங்கள் பெருசாக ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டாம். ஒரு வியாதி பேரையும் நீங்கள் சொல்லி ஜெபிக்க தேவையில்லை. நீங்கள் வியாதி பேரை சொல்லி வியாதியே உன்னை கட்டுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவ்வளவு சிம்பிளாக சொல்லிட்டார் இயேசு. வியாதியஸ் மேல் கைகளை வைப்பார்கள், அவள் சொஸ்தமாவார்கள். போங்க, வியாதி இடத்துல போயிட்டு அப்படி சுற்றி அப்படி வாங்க. அதுக்கப்புறம் 2வது சுற்று போங்க, அப்படி வாங்க. 3வது சுற்று போகும்போது ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.